செருப்பு போட மாட்டேன் என்று சூளுரைத்து செருப்பு போடாமல் இருந்த 2 பேர் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பரபரப்பை கிளப்பிய 2 செருப்பு சம்பவங்கள் என்னன்னு பார்ப்போம். மாநில தலைவர் பதவியை விட்டு கொடுத்து விட்டு வெறுங்காலோடு போன அண்ணாமலைக்கு அன்போடு செருப்பு வாங்கி கொடுத்து திமுக ஆட்சி இருக்கும் வரை செருப்பு போட மாட்டேன் என்கிற அவரது விரதத்தை முடிச்சு வச்சிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நமக்கெல்லாம் தெரியும், திமுக அரசை வீழ்த்தும் வரை செருப்பு போட மாட்டேன்னு சூளுரைத்தவர் அண்ணாமலை. இப்போ செருப்பை போட்டுக்கிட்டார். அது எப்படிங்க செருப்பு போட்டுட்டீங்க நீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது, முதல் கட்டளைன்னு தான் நான் சொல்லுவேன், செருப்பு போடணும் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே ஒரு மாநில தலைவர் சொல்வது கேட்பது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய கட்டாயம். அது மட்டும் இல்லை, அவர் செருப்பை வாங்கிட்டு வந்துட்டார். அதில் ஒரு மாநில தலைவர் சொல்லும் பொழுது அதை தட்டுவது ரொம்ப தவறு. அதனால் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை செருப்பை வாங்கி போடவும் வச்சுட்டாரு. நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர், அவர் கட்டளையை மீற முடியுமா என்று நாகேந்திரன் கொடுத்த செருப்பை வாங்கி போட்டுக்கிட்டு இமயமலைக்கு போயிட்டாரு அண்ணாமலை. இன்னொரு செருப்பு சம்பவம் நெகிழ்ச்சியானது. மோடி பிரதமராகும் வரை செருப்பு போட மாட்டேன் என்று சூளுரைத்து அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 14 வருஷமா செருப்பு போடாமல் இருந்த மோடி பக்தர் ஒருவருக்கு ஷூ வாங்கி தன் கையாலேயே மாட்டிவிட்டு அழகு பார்த்திருக்கிறார் பிரதமர் மோடி. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ராம்பால் கஷ்யப் என்கிற பக்தருக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. लेकिन बाद में फिर कभी ऐसा करना नहीं है, कभी नहीं. काम करना चाहिए, ऐसा क्यों कर रहे हो? अपने आप को करते रहते. ஏன் இப்படி பண்ணினீங்க? எவ்வளவு வருஷமா போடாம இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? இப்போ நான் வாங்கி கொடுக்கிறேன், இதே போல எப்பவுமே செருப்பு போடாம இருக்கக்கூடாது என்று அன்போடு கண்டித்து ராம்பாலுக்கு ஷூவை வாங்கி கொடுத்து கௌரவித்திருக்கிறார் மோடி. நம்ம ஊர்ல என்னை தொட்டுப்பார், என் தொண்டர்கள் தீக்குளிப்பாங்க அப்படின்னு சூடேற்றி பலரை சூசைடு செய்ய வைக்கும் தலைவர்கள் மத்தியில யாரை எதிர்த்து தொண்டர்கள் தீக்குளித்தார்களோ அவர்கள் கூடவே கூட்டணி வச்சு அவங்க கால் பிடித்து வாழும் தலைவர்கள் மத்தியில இப்படியும் ஒரு தலைவர். रहना है